கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ அபிஷேகத்தின் மேன்மைகளை குறித்து கடந்த வாரங்களில் தியானம் பண்ணினோம். இந்த கடைசி வாரத்திலும் தேவன் நமக்கு தந்த அபிஷேகத்தை அனல் மூட்ட வேண்டும் என்பதை குறித்து தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று வாசிக்கிறோம். வேதம் நமக்கு சொல்லுகிறது, அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாய் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கை பரிதாபத்துக்குரியதாய் மாறிவிடும். வேதத்தில் 10 கன்னிகைகளை குறித்து பார்க்கும்போது 10 கன்னிகைகள் மணவாளனை சந்திக்க காத்திருந்தார்கள். ஆனால் ஆயத்தமா வென்றவர்கள் மணவாளனை சந்தித்தார்கள். இன்னும் அசதியாய் இருப்போமானால் நம்முடைய தீவட்டி அணைந்து போகும். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிப்போமானால், கர்த்தர் மோசேயை உடைய காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியின் காலமே என் சமூகத்தில் வந்து நில் என்று வாசிக்கிறோம். அவன் ஆயத்தமாய் வந்து நின்றபோது கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அவன் அருகே வந்து நின்றார். இன்னும் தேவ சமூகத்தில் ஆயத்தமாய் காத்திருக்கும் போது அந்த அக்கினியின் மகிமை நம்மை சந்திக்கும். தேவ சமூகத்தை நாடாத எந்த மனிதனும் ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆவியானவர் லவோதிக்கேயா சபைக்கு சொல்லும் போது, நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாய் இருக்கும் என்று ஆவியானவர் சபையை குறித்து பரிதபிக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவ ஆவியின் அக்கினி நம்மை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்த நம்மை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். தேவ சமூகத்தில் மோசே தன்னை அர்ப்பணித்ததினாலே தேவாதி தேவன் அவனை தலைவனாய் எடுத்து பயன்படுத்தினார். இன்றும் இந்த அபிஷேகத்தின் அக்கினி உங்களை சந்திக்கும் போது உங்கள் வாழ்க்கை புதியதாய் மாறும். தன் மாமனின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மோசேயை ஒரே பருவத்தில் ஒரு அக்கினி அவனை சந்தித்ததால் அந்த அக்கினியின் வல்லமை பார்வோனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய பலத்தையும் தைரியத்தையும் கொடுத்தது. இன்றும் இருளிலும் பார்வோனின் அடிமைத்தனத்திலும் இருக்கிற அநேக ஜனங்கள் தேசத்தில் உண்டு. அவர்களை மீட்டு எடுக்கிற மோசேக்கள் சபையில் உண்டு. நீங்கள் மோசேயாய் எழும்ப வேண்டுமானால் இந்த அக்னியின் மகிமையையும் ஆவியின் அபிஷேகத்தின் வல்லமையும் அதன் பலத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அபிஷேகத்தின் மேன்மையை நீங்கள் அனுபவித்தால் ஆத்மாவை குறித்த பாரத்தை தேவன் உள்ளத்திலே வெளிப்படுத்துவார். அந்த அக்னியின் மகிமை மோசேயை சந்தித்ததினால் அவன் தைரியமாய் சொன்னான். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே, தன்னுடைய ஜனத்தின் பாவத்தை மன்னியும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்று தைரியமாய் சொன்னார். அன்பானவர்களே, இன்றைக்கு நமக்கு இப்படிப்பட்ட தைரியம் வேண்டும். ஆத்துமாக்களுக்காய் கதறுகிற நல்ல ஆவியின் அபிஷேகம் நமக்கு வேண்டும். நியாயாதிபதியின் நாட்களிலே பெலிஸ்தரின் கையில் இருந்து தம்முடைய ஜனத்தை விடுவிக்கும்படி சிம்சோன் என்னும் இரட்சகரை தேவன் எழுப்பினார். ஒரு சமயம் அவன் திம்னோத்துக்கு போகும் போது கட்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். தேவ ஆவியின் பலன் சிங்கங்களை கிழிக்கிற அபிஷேகத்தை நமக்கு தருகிறதா இருக்கிறது. இப்படிப்பட்ட அபிஷேகத்தை பெற்ற சிம்சோன் ஆவியின் அனலா இல்லாமல் அசதியா இருந்தபடியால் பெலிஸ்தருக்கு காட்சி பொருளாக மாறினான். கடந்த வாரம் நாம் பார்த்த கிதியோன் பெனல் இல்லாதவன் தான். ஆனால் தேவ ஆவியின் பலனை அவன் பற்றி கொண்ட போது மீதியானியரை முறியடித்தான். மீதியானியரை முறியடிக்க தேவன் அவனுடைய கரத்தில் கொடுத்த ஆயுதம் என்ன என்று பார்க்கும்போது, எக்காலம், பானை, தீவெட்டி. இது எந்த அடையாளமாய் இருக்கிறது என்று பார்ப்போமானால், எக்காலம் துதியின் ஆவியை
நம்முடைய கரத்தில் எடுக்க வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. எக்காலம் ஊடப்படும் போது தேவனுக்கு துதி எழுப்பப்படும். துதியின் சத்தம் அதிகமாகும் போது ஆவியானவர் பலமாய் கிரியை செய்வார். எரிகோவை எக்காலம் ஊதி துதித்து சுற்றி வந்த போது எரிகோ விழுந்தது. இன்றும் உங்கள் துதியின் வல்லமையை பலப்படுத்தும் போது உங்களுக்கு முன்பாக நிற்கும் எரிகோக்கள் தகர்க்கப்படும் என்பதை மறந்து விடாதீர்கள். அன்பானவர்களே, பானை, தீவெட்டி என்பவற்றை பார்க்கும் போதே மண்பாண்டமான நமக்குள் இருக்கிற அபிஷேகத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிற நாம் அதை அணைந்து விடாதபடி அனல் மூட்டி சத்ருவின் வல்லமையில் இருந்து நம்மையும் ஒரு கூட்ட ஜனத்தையும் மீட்டெடுப்போம். தேவ அபிஷேகத்தின் மேன்மையை பெற்று அனுபவிப்போம். கர்த்தாதி கர்த்தர் அபிஷேகநாதராய் உங்களோடு இருந்து சகல காரியத்தையும் வெற்றி சிறக்க பண்ண அவர் போதுமானவராய் இருக்கிறார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் போது இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். என கண்பானவர்களே, கர்த்தாதி கர்த்தர் நம்முடைய மண்பாண்டமாகிய இருதயத்துக்குள் வைத்திருக்கிற இந்த வல்லமையின் ஆவியை ஒவ்வொரு நாளும் அனல் மூட்டி தேவ கிருபையின் ஆசீர்வாதங்களை நன்மைகளை சுதந்திரித்து எதிரிடையாய் வருகிற சகல சத்துருவின் வல்லமைகளை அதமாக்கி ஜெயமெடுப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த மாதம் முழுவதும் பாதுகாத்து இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் எங்களை கொண்டு நிறுத்தி இருக்கிறீர். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேகநாதருடைய மகத்துவங்களை குறித்து ஆராயும்படி கர்த்தாவே எங்களுக்கு இந்த தேவன் ஞானத்தை கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உன்னதரின் கிருபையின் ஆசீர்வாதங்களை குறித்து பேசுகிற இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உயிர் மீட்சி அடையும்படியாய் கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படி செபிக்கிற ஆண்டவரே, ஆவியானவரே, உம்முடைய ஜனத்தின் மேல் நீர் வைத்த கரிசனை நிமித்தம் வல்ல தகப்பனே, அந்த வாக்குத்தத்தம் உள்ள ஆசீர்வாதங்களை தந்து அதன் வழியாய் ஜெயம் எடுக்கக்கூடிய வழிகளை எங்களுக்கு காட்டி இருக்கிறீர். அப்படியே ஆவியானுடைய பலத்தை கொண்டு ஜெயம் எடுக்க இந்த நாட்களில உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய பலனையும் கிருபையும் தாங்க. ஏத்து வருகிற சகல வல்லமைகளையும் அதம் பண்ணி ஜெயம் எடுக்க கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. உடைய மேலான நாம மகிமைப்படட்டும். இந்த உன்னத அபிஷேகத்தின் மகிமை இன்னும் பெற்றுக்கொள்ளாத உம்முடைய பிள்ளைகள் அனைவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் அவர்களை கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். மேலான நாம மட்டும் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, உன்னத கரம் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை நன்மையினால ஆசீர்வாதத்தினால நடத்துவீராக. ஆமேன், ஆமேன்.